எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹீப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹீப்ஸ் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். 2 டைப்ஸ் ஆஃப் ஹீப்ஸ் இருக்குது. ஒரு மின் ஹீப்னு இருக்குது, ஒரு மேக்ஸ் ஹீப்னு இருக்குது. ஒரு மேக்ஸ் ஹீப்னா என்ன? மேக்ஸ் ஹீப்னா ஆல்வேஸ் த டாப் ஆஃப் த ஹீப் இல்லைனா ரூட் ஆஃப் த ஹீப் ஹேஸ் த மேக்ஸிமம் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ். ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அன்சார்ட்டட் ஏரே இருக்குது உங்ககிட்ட. அந்த அன்சார்ட்டட் ஏரியாவில் எல்லா எலிமெண்ட்ஸும் நீங்கள் மேக்ஸ் ஹீப்பில் போட்டால் அந்த டாப் ஆஃப் த மேக்ஸ் ஹீப் பாயிண்ட்ஸ் டு விச் எலிமெண்ட்? த மேக்ஸிமம் எலிமெண்ட். சிமிலர்லி மின் ஹீப்னா என்ன? ஒரு அன்சார்ட்டட் அரே இருக்குது நம்மக்கிட்ட, எல்லா எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் மின் ஹீப்பில் போட்டால் அந்த ரூட் என்ன பாயிண்ட் பண்ணும்? ரூட் ஆஃப் த மின் ஹீப் எங்கே பாயிண்ட் பண்ணும்? அது எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் மினிமம் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதில் பாயிண்ட் பண்ணும். இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இப்போ மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப்புக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தா நவ் யூ ஹேவ் இனஃப் ஐடியா டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீப்ஸ்னா ஒரு பைனரி ட்ரீ தான். ஏன்னா நான் ரூட்னு சொன்னேன். ரூட்னா எங்கே வரும்? ரூட்னா ட்ரீ இருக்கணும். ஸோ இந்த ஹீப்ஸ் இன்டர்னலாக எப்படி ரெப்ரசென்ட் ஆகுதுன்னா, ஹீப்ஸ் ஆர் இன்டர்னலி ரெப்ரசென்டட் பை அ பைனரி ட்ரீ. இப்போ பைனரி ட்ரீனா என்ன? பைனரி ட்ரீனா எல்லா நோடுக்கு நார்மல் நோடுனா என்ன? நார்மல் நோடுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதுக்குள்ளே, இல்லைனா ஒரு லெஃப்ட் பாயிண்டர் இருக்கும், ரைட் பாயிண்டர் இருக்கும். அதுதானே ஒரு ட்ரீ நோடு. இப்போ பைனரி ட்ரீ நோடுனா என்ன? எவ்ரி நோடுக்கு 0 சில்ட்ரன் இருக்குது, 1 சைல்டு இருக்குது, இல்லை 2 சில்ட்ரன் இருக்கும். 0 மினிமம், 2 மேக்ஸிமம். அதுக்கு பேர் தான் பைனரி ட்ரீ. இந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்ன? அது பார்க்கறதுக்கு முன்னாடி லெவல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இது லெவல் 1 ஒரு லெவல் 0ன்னு டிபெண்ட்ஸ் ஆன் நோட்டேஷன். நம்ம இது லெவல் 1 கூப்பிடலாம். இது ஃபஸ்ட் லெவல், ரூட் மாத்திரம் இருக்குது, ஒரே ஒரு நோடு. இது செகண்ட் லெவல். செகண்ட் லெவலில் எவ்வளோ நோடு இருக்குது? 2 நோடு இருக்குது. மூணாவது லெவலில் எவ்வளோ நோடு இருக்குது? 1 2 3 4 நோடு இருக்குது மூணாவது லெவலில். இங்கே நாலாவது லெவலில் எவ்வளோ நோடு இருக்குது? 1 2 3 4 5 நோட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தா இந்த எல்லா ட்ரீயும் சேர்ந்து பார்த்தா 12 நோட்ஸ் இருக்குது டோட்டல் ட்ரீயில். ஆனால் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது? 1 2 3 4 4 லெவல்ஸ் இருக்குது. ஆனால் 12 நோட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த ட்ரீயில். ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்ன? எவ்ரி லெவல் ஷுட் பி ஃபில்டு. சரிங்களா? எவ்ரி லெவல் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபில்டு எக்ஸப்ட் த லாஸ்ட் லெவலில் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஸ்பேஸ் ஃபார் 13th நோடு. இங்கே 6ஓட ரைட் சைடில் 13 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 7ஓட லெஃப்ட் சைடில் 14 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 7ஓட ரைட் சைடில் 15 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது எம்டியாக இருக்குது. இது பரவாயில்ல. எவ்ரி லெவல் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் த லாஸ்ட் லெவல் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து பாருங்கள். லெஃப்ட்லேருந்து 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது, 12. ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபில்அப் பண்ணுறீங்க நீங்கள். லாஸ்ட் லெவலில் ரைட்டில் கொஞ்சம் நோட்ஸ் மிஸ்ஸிங்காக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் லெஃப்ட் டு ரைட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட். லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டாக ஃபில்டாக இருக்குது. அதனால தான் இது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட எக்ஸாம்பிள். இந்த கோல் என்ன நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக ஏன் நம்ம ஹீப்ஸை வைக்கணும்? நம்ம இப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா, நீங்கள் யோசிப்பாருங்க, ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ யோசிப்பாருங்க. எவ்ரி லெவல் ஃபில்டாக இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ நோட்ஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 15 நோட்ஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எவ்வளோ லெவல்ஸை? 4 லெவல்ஸில் 1 2 3 4 4 லெவல்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் 16 ஆல்மோஸ்ட் 15 நோட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. அது நீங்கள் இப்போது ஒரு அப்ராக்சிமேட் பண்ணால் ஐ கேன் சே இஃப் தேர் ஆர் n levels 1 2 3 4 approximately 2 to the power of n நோட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ லெவல்ஸ் இங்கே இருக்குது? 1 2 3 4. இப்போ 4 லெவல்ஸ் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக 2 to the power of 4 எவ்வளோ? 16. அப்ராக்சிமேட் 15 இருக்குன்னு தெரியும். ஆனால் அப்ராக்சிமேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 16 நோட்ஸ் நான் ஃபில்அப் பண்ணுறேன். 2 power n நோட்ஸ், வேர் n அது நம்பர் ஆஃப் லெவல்ஸ். இது ஆப்போசிட் பண்ணால் இந்த ட்ரீயோட என்ன இந்த ஹைட் என்ன இருக்கும்? இந்த ட்ரீயோட ஹைட் என்ன இருக்கும்? ஹைட்னா நம்பர் ஆஃப் லெவல்ஸ் தான். ஆப்போசிட் நான் கேட்குறேன். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே எனக்கிட்ட ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ இருக்குது. அதில் மேக்ஸிமம் 15 நோட் நான் ஸ்டோர் பண்ணலாம். இப்போதைக்கு டு ஸ்டோர் தீஸ் 15 நோட்ஸ் மினிமம் ஹவு மெனி லெவல்ஸ் எனக்கு வேணும்னு கேட்டேன்னா log ஆஃப் திஸ் நான் பண்ணுவேன். லாக். ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ஓட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ஓட ப்ராப்பர்ட்டி இஸ் தட் த ஹைட் ஆஃப் திஸ் ட்ரீ வில் பி பவுண்டட் பை log n. will always be bounded by log n. சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லெவல் இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 16 நோட்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆப்போசிட் கேட்டால் டு ஸ்டோர் 16 நோட்ஸ் how many levels I need? log to the base 2 of 16, which is nothing but 2 to the power of which power gives 16? 2 to the power of 4 gives 16. So answer equal to 4. புரியுதா உங்களுக்கு? நான் அதை 15 16 இன்டர்சேஞ்சபிளாக பண்ணுறேன். ஏன்னா அப்ராக்சிமேட் தான் நான் பண்ணுறேன். எக்ஸாக்டாக பண்ணால் நான் லாக் டு த பேஸ் n -1 +1 பண்ணோம். அதெல்லாம் பண்ணலாம் நான். ஏன்னா பிகோ நோட்டேஷனில் அந்த +1 -1 அவ்வளோ மதிப்பில்லை நம்மளுக்கு. நமக்கு மெயினாக இப்போ அப்ராக்சிமேட் பண்ணால் என்ன காம்ப்ளெக்சிட்டின்னு.
இப்போது கண்டினியூ பண்ணால் நீங்கள் பாருங்கள், இப்போ மேக்ஸ் ஹீப்னா என்ன? மேக்ஸ் ஹீப்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் where the root has the maximum of all the elements inside the heap. அப்புறம் min heap na என்ன? min heap na root has the minimum of all the elements. இதுதான் டிஃப்ரென்ஸ் மேக்ஸ் ஹீப்பும் min heapக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு மின் ஹீப்பை எப்படி நம்ம பில்ட் பண்ணுறோன்னு. ஃபஸ்ட்டு இந்த ஏரேயில் 5 6 1 இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஏரே சார்ட்டடில் மூணு ஏரே எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட் ஸ்டெப்பு இன்சர்ட்டிங் 5. இங்கே பாருங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் 5. இப்போ நான் மின் ஹீப்பில் இந்த 5 போட்டால் ஆப்வியஸாக என் ரூட் 5 தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது என் மின் ஹீப்பில். அந்த ஒரே எலிமெண்ட்டில் என்ன மினிமம்? அதே எலிமெண்ட் தானே மினிமம். அதுதான் இங்கே இருக்குது. இங்கே 5 தான் மினிமமில். 5 இஸ் த ஒன்லி எலிமெண்ட் இன் மை min heap and 5 is also pointed to by the root because that is the minimum element. இப்போ 6 வந்தா I have two choices. either நான் 6 லெஃப்ட்ல போடலாம், ரைட்ல போடலாம். doesn't matter. நம்மளுக்கு என்ன மெயின் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு? you don't care about rest of the nodes. only property of min heap என்ன நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்? only property என்ன மெயின்டைன் பண்ணணும்னா ரூட் நம்மக்கிட்ட என்ன ரூட் இருக்கோ that has to be minimum of all the elements in the min heap. இப்போ min heapல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 5 இருக்குது, 6 இருக்குது. அதில் மினிமம் என்ன? 5. ஸோ கரெக்டாக தானே இருக்குது ரூட்டு. ரூட் as long as your root is here you don't care about other nodes. கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ 1 வருது. இப்போது நம்ம 1 இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ வயோலேட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த min heap. ஏன்னா இப்போ min heapல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 5 6 and 1 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ரூட்டை பார்த்தா always the root has to be the minimum element தானே. ஆனால் இங்கே ரூட் நீங்கள் பார்த்தா root is not the minimum element. ரூட் 5 ஆனால் root has to be 1. ஸோ somehow ஒரு heapifyன்னு ஒரு ஆப்பரேஷன் வருது. இங்கே பாருங்கள், even if you don't understand these details of heaps அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் as long as you know how to use these concept in the problems you are going to see more than enough. இது ஒரு introduction மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. you can read later up about it. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா this is an invalid heap because the minimum always has to be at the root. You don't care about how the other elements எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு you don't care about it. ஆனால் every time நம்ம root என்ன இருக்கோ has to point to the minimum element. ஸோ இங்கே ஒரு தப்பாக இருக்குன்னா heapify ஒன்று ஆப்ரேஷன் ஆகும். இந்த 1 என்ன இருக்குன்னா bubbles up. இந்த 1 bubbles up and becomes the root. So now if you look at it, இந்த புது ஹீப்பை பார்த்தீங்கன்னா this satisfies the property of the heap. ஏன்னா root is pointing to the minimum element. min heapல எலிமெண்ட்ஸ் என்ன? 1 5 6. அதில் மினிமம் என்ன? 1. ஸோ 1 is pointed to at the root. The only property min heap guarantees is root will always be the minimum. மீதி எலிமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. ஓகே, நவ் இதெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு கொஷன் இருக்குது. நான் கொஷன் உங்களுக்கு கேட்குறேன். வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஹீப் ஆப்ரேஷன்ஸ்னு. இப்போது நம்ம இன்சர்ட் பண்ணோம் இன்டு த ஹீப், டெலீட் பண்ணோம் இன்டு த ஹீப்னா ஷுட் பி O of n, O of log n, O of n ஸ்கொயர் ஆன். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் எங்ககிட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹீப்ஸ் நம்மக்கிட்ட இருக்க போது நான் சொன்னேன் உங்ககிட்ட கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா the height of the complete binary tree is bounded by log n. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 15 or 16 நோட்ஸ் இருந்தால் 4 லெவல்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அது எல்லா நோட்ஸை. ஸோ ஹைட் ஆஃப் த கம்ப்ளீட் பைனரி ட்ரீ இஸ் பவுண்டட் பை log n. இந்த ரீசன்னால் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணமோ டெலீட் பண்ணமோ என்ன வேணால் பண்ணால் insertion and deletion into the heap of size n is going to be log n. இதுதான் மெயினாக உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணணும். யூ நீட் டு நோட் டவுன் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. சரிங்களா? உங்ககிட்ட ஒரு ஹீப் இருக்குது, அங்கே n எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் இன்சர்ட் பண்ணோன்னா log n, டெலீட் பண்ணால் கூட log n தான் இருக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். kth largest element in an array. Given an integer array nums and an integer k, return the kth largest element in the array. இங்கே பாருங்கள் இப்போ 5 4 1 2 6ன்னு இருக்குது ஒரு array. இந்த அரேயில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும் நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க உங்ககிட்டயே, ஒரு ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன? இங்கே ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இங்கே 6 கரெக்டாக. இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன? செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 5. ஸோ அதனால தான் 5 அவுட்புட். இங்கே ஒரு நைவ் வே, ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் நைவ் வேனா என்ன? இங்கே சார்ட் பண்ணுங்கள், டாட் சார்ட் போடுங்க. இதில் ஜாவாவில், C++ல, பைத்தனில், ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லா லாங்குவேஜஸ்லும் சார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டடாக இருக்குது. இந்த ஏரியா டாட் சார்ட்குள்ளே போடுங்க, இதை டைரெக்டாக சார்ட்டட் ஆகிடும். 1 2 4 5 6 சார்ட்டட் ஆகிடும். அதுக்கப்புறம் kth லார்ஜஸ்ட்னா அந்த k-1th இண்டெக்ஸை டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது நைவ் வே, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரூட் ஃபோர்ஸ் வே. ஏன்னா சார்ட் பண்ணால் இம்மீடியட்டாக நம்ம n log n-க்கு வரோம். நம்ம ப்ராப்ளமை லெட்ஸ் ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் வித்தவுட் யூஸிங் த சார்ட் ஃபங்க்ஷன். வித்தவுட் யூஸிங் த சார்ட் ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு. டேக் அ பாஸ். இப்போது நான் எப்போல்லாம் உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுக்குறேனோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டு யோசிங்க எங்கே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் ப்ராப்ளம், ஹவு டு ஐ ஃபைண்ட் அவுட் kth largest யூஸிங் ஹீப்ஸ்னு. ஏன்னா அது ஹீப் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஹீப்ஸை வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்குங்க. நவ் இஃப் யூ திங்க் அபவுட் திஸ்,
இப்போ இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் என்னவா இருக்கும் 5 4 1 2 6 அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் நான் ஒரு மேக்ஸ் ஹீப்பில் போட்டால் மை ரூட் இஸ் கேரண்டி டு பாயிண்ட் டு த மேக்ஸிமம். root is guaranteed to point to the maximum. So root will point to 6. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வேணாம், ரூட் இஸ் பாயிண்ட் டு த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட். நான் என்ன பண்ணுவேன், அந்த 6 இருக்குல்ல டாப்பில், அந்த 6 டெலீட் பண்ணிடுவேன். 6 டெலீட் பண்ணால் somehow the heap has to do heapifyன்னு ஒரு ஆப்ரேஷன் to bubble up certain elements to satisfy heap property that என்னெல்லாம் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஹீப்பில் அங்கேருந்து என்ன மேக்ஸிமமோ அது பபிள் அப் ஆகிட்டு ரூட் ஆகிடும். அது மெயின் கோல் எனக்கு. இப்போ நான் ஆரை டெலீட் பண்ணால் என் ஹீப்பில் இப்போ 5 4 1 2 இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பி வரிட் அபவுட் த இன்டர்னல்ஸ் ஆஃப் ஹீப் ஆப்ரேஷன்ஸ். எனக்கு என்ன தெரியும், 6 டெலீட் பண்ண அப்புறம் என் ஹீப்பில் 5 4 1 2 இருக்குது. somehow ஹீப்பு இன்டர்னலாக கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன மேக்ஸிமம் இருக்கோ அது ரூட்டில் போடும். ஸோ இப்போ ரூட் என்ன இருக்கும் 5. இப்போ நான் ஒரு டைம் டெலீட் பண்ண அப்புறம் என் ரூட் இஸ் பாயிண்டிங் டு த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் தானே. இப்போ ரூட் இஸ் பாயிண்டிங் டு 5. ஸோ டேரெக்டாக ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். So again reiterating this, in order to find the answer of the kth largest element, எல்லா எலிமெண்ட்ஸும் நான் ஹீப்பில் போட போகிறேன், மேக்ஸ் ஹீப்பில். அதுக்கப்புறம் ஒரு k டைம்ஸை நான் டெலீட் பண்ண போகிறேன் ரூட்டை, so that I get the kth largest element. Think about it. நான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் டெலீட் பண்ண அப்புறம் then I get the second largest element. லெட்ஸ் அசியூம் கி எனக்கு 3வது லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நான் 6 டெலீட் பண்ணுவேன், அப்புறம் ரூட் பிகம்ஸ் 5 டெலீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தேர்ட் லார்ஜஸ்ட் 4னு கரெக்டாக ரூட்டில் வந்துடும், ரூட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நான். தட்ஸ் ஆல் த ப்ராப்ளம் இஸ் இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் அ மேக்ஸ் ஹீப். ஸோ லெட்ஸ் சி மேக்ஸ் ஹீப்பில் என்ன பண்ணணும்னு. ஸோ இன்சர்ட்டிங், ரிமெம்பர் இந்த மேக்ஸ் ஹீப்பில் நான் என்ன சொன்னேன், மேக்ஸ் ஹீப்பில் எல்லா எலிமெண்ட்ஸும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் மேக்ஸ் ஹீப்லன்னு சொன்னேன். அப்படின்னா நான் ஒரு வைல் லூப் எடுப்பேன், இல்லைனா ஃபார் லூப் எடுப்பேன், என்ன வேணால் வேணும், ஒரு லூப் வேணும் எனக்கு. இப்போ ஒரு லூப் எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு எலிமெண்ட் பை எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட்ஸும் ஹீப்பில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் see அது என்ன ஆகும்னு. ஃபஸ்ட்டு 5 நான் இன்சர்ட் பண்ணுறேன் என் மேக்ஸ் ஹீப்பில். இப்போ என் மேக்ஸ் ஹீப்பில் இருக்கிறதே ஒரே எலிமெண்ட், அஃப்கோர்ஸ் ரூட் வில் பாயிண்ட் டு 5 தானே. டோன்ட் வரி அபவுட் ரூட் ரெப்ரசன்டேஷன், ட்ரீ ரெப்ரசன்டேஷன், அதெல்லாம் வரி பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் ரிமெம்பர், இப்போ என் மேக்ஸ் ஹீப்பில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ ரூட் இஸ் பாயிண்டிங், இந்த ரெட் கலர்னா இந்த மேக்ஸ் ஹீப்பு கீழே இருக்கிறது ரெட் கலர்னா மை ரூட் இஸ் பாயிண்டிங் டு 5னு. மை ரூட் இஸ் பாயிண்டிங் டு 5 பிகாஸ் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் அண்ட் அந்த எலிமெண்ட் தான் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் 4 இன்சர்ட் ஆகுது. இப்போது 4 ஒன்ஸ் ஐ இன்சர்ட் இன்டு த மேக்ஸ் ஹீப் வில் மை ரூட் நீட் டு பி சேஞ்ச்ட். இல்லை என் மேக்ஸ் ஹீப்பில் இருக்கிறது 2 எலிமெண்ட் 5 and 4. ஸோ 5 and 4ல மேக்ஸிமம் என்ன 5. ஸோ ஆப்வியஸ்லி 5 தானே ரூட்டில் இருக்கும் இப்போ கூட. ஏன்னா out of all the elements in my max heap, my root should point to maximum. 5 and 4 la maximum 5. So my root still points to 5. After 1 gets inserted, again root remains 5. After 2 gets inserted, again root remains 5. And இப்போ பாருங்க, the minute 6 gets inserted, somehow internal heap la எதெல்லாம் ஆறுது and the 6 gets bubbled up to be the root. இப்போ root is pointing to 6. That is the largest element of the heap. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா you are going to pop k times to get the kth largest element. இதோட ஆன்சர் என்ன, இப்போ k equal to 2. இப்போ my root is pointing to 6, கரெக்டாக, root is pointing to 6. இப்போ எனக்கு k equal to 2 வேணும், கரெக்டாக, செகண்ட் லார்ஜஸ்ட் வேணும். my root is pointing to the largest, first largest element of the whole array. நான் 6 டெலீட் பண்ணப்புறம் என்ன ஆகும், நான் 6 டெலீட் பண்ணால் இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸில் என்ன ஆகிடும், இப்போ அகைன் ஹீப்பிஃபை ஆகும் ரிமைனிங் எலிமெண்ட்ஸில். 6 இப்போ இல்லை, இப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஹீப்பிஃபை ஆகிட்டு what gets bubbled up to be the root, 5 gets bubbled up to be the root and 5 becomes the second largest element and நான் ரூட்டை இப்போ ரிட்டர்ன் பண்ணலாம். சிம்பிளாக வச்சிங்கன்னா எனக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இப்போ ஹீப்பில் இருக்குது, அதை டெலீட் பண்ணுவேன். அப்புறம் ஹீப்பிஃபை ஆகிடும், அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ரூட்டில் வந்துடும். அப்போ நான் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை கூட டெலீட் பண்ணால் எனக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ரூட்டில் வந்துடும். அவ்வளோதான் இப்போது இந்த ஹோல் ப்ராப்ளம், அவ்வளோதான். இப்போ கோடு கூட ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாவாவில் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா ப்ரையாரிட்டி க்யூன்னு இருக்குது, அதை வச்சு தான் ஹீப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கு கலெக்ஷன்ஸில் யூட்டிலுக்கு கீழே ஜாவா டாட் யூட்டிலுக்கு கீழே ப்ரையாரிட்டி க்யூ இருக்குது. ப்ரையாரிட்டி க்யூ சொன்னால் கூட சேமு, ஹீப்ஸ் சொன்னால் கூட சேமு, மீனிங் அதே தான், எல்லா மீனிங் அதே தான். இப்போ இன்டிஜர் டைப் ஆஃப் ப்ரையாரிட்டி க்யூ வேணும், இன்டிஜர் ஹீப் தானே வேணும், இன்டிஜர்ஸ் தானே ஸ்டோர் பண்ணேன் நான் பேர் மேக்ஸ் ஹீப்னு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி arrow b minus a என்ன, இது ஒரு கம்பேரட்டர்னா இட் இஸ் டெல்லிங் யூ ஹவு டு கம்பேர் 2 எலிமெண்ட்ஸ் டுகெதர். ஐ சஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த லைன் 3 அண்ட் லைன் 4ல இருக்கிற சின்டாக்ஸை நீங்கள் 2 மினிட்ஸ்க்கு பாஸ் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைனா ChatGPT போடுங்க, இல்லைனா கூகுள் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கோல் என்ன இருக்கணும்னா, நான் உங்களுக்கு லாஜிக் சொன்னப்புறம் இந்த லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்புறம் நீங்கள் உடனே பாஸ் பண்ணிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் இதை கோட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. மேபி உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரியாது, நீங்கள் கூகுள் பண்ணணும். இப்போ ஜாவாவில்
சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ப்ரையாரிட்டி கியூ ஹீப்ஸை சின்டாக்ஸ் என்ன டிஃபால்ட்டாக ஜாவாவில் மேக்ஸ் ஹீப் இருக்கா மின் ஹீப் இருக்கா டிஃபால்ட்டாக மின் ஹீப் இருந்தால் ஹவு டு கன்வெர்ட் டு மேக்ஸ் ஹீப் இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா எக்ஸ்பிளைன் திஸ் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இங்கே ஏன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரையாரிட்டியும் உங்களுக்கு தெரியும் ப்ரையாரிட்டி கியூ ஹேஸ் இன்டீஜர்ஸ் ஓகே இது ஒரு வேரியபிள் நேம் என்ன வேணால் வைக்கலாம் ஈக்குவல் டு நியூ இது ப்ரையாரிட்டி கியூ கிளாஸஸ் ஸோ ஈக்குவல் டு நியூ போடுறீங்க அதுக்கப்புறம் நம்ஸ் டாட் லென்த்னா எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கியூலன்னு நம்ம ப்ரையாரிட்டி கியூவில் எல்லா எலிமெண்ட்ஸும் போட போகிறோம் ஸோ நம்ஸ் டாட் லென்த் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் a, b arrow b minus a யூ வாண்ட் அ மேக்ஸ் ஹீப்னா என்ன எலிமெண்ட்டு ஜாஸ்தி இருக்கோ அது மேலே வரணும் அதுக்கு நான் இது போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கம்பேரேட்டர் எப்படி போடணும்னு ஸோ ஆல் ஐம் டூயிங் இஸ் ஐம் கோயிங் த்ரூ எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் இந்த அரே அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன் மேக்ஸ் ஹீப் டாட் ஆஃபர்னா என்ன ஆஃபர்னா இன்சர்ட் அன் எலிமெண்ட் இன் டு த ஹீப் insert an element into the heap. So நான் எல்லா நம்ஸில் இருக்கிற எவ்ரி சிங்கிள் நம்பர் இன்சைட் தி நம்ஸ் அரே நான் ஹீப்குள்ளே போட்டேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு மிஸ்டேக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் பாப் கே டைம்ஸு சொன்னேன் பட் ஆக்சுவலாக நான் பாப் கே -1 டைம்ஸ் தான் பண்ணணும் ஏன்னா எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா ஆல்ரெடி என் ஹீப்போட ரூட்டில் ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இருக்குது நான் ஒரு டைம் பாப் பண்ணாலே இனஃப் ஏன் நான் ஒன் டைம் பாப் பண்ண அப்புறம் ரிமைனிங் எலிமெண்ட்ஸை என்னெல்லாம் மேக்ஸிமமோ அதில் பபுள் அப் என்ன எலிமெண்ட் ஆகும் 5 பபுள் அப் ஆகும் அண்ட் பிகம்ஸ் த ரூட் ஸோ நான் ஒரே டைம் தான் பாப் பண்ண அப்புறம் என்ன ரூட் ஆகிடுறது 5 ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்கிட்ட வந்துடுது கே ஈக்குவல் டு 2னா எவ்வளோ டைம் எனக்கு பாப் பண்ணால் ஒரே டைம் பாப் பண்ணாலே மை ரூட் பிகேம் 5 which is the second largest element. So if my k is 2 I need to pop k -1 times. Please make that note in the notes la k -1 times la pop பண்ணோம் ஸோ இங்கே ஃபார் லூப் இருக்குது k -1 டைம்ஸு அதுக்கப்புறம் டாட் போல்னா என்ன ஆஃபர்னா இன்சர்ட்டு போல்னா delete from where root in the heap deletion can only happen at the root ஏன்னா heap gives only one guarantee then heap gives only one guarantee max heap na root will have the maximum so when you do dot pole na என்ன element delete ஆகுது அந்த root element என்ன இருக்கோ heap அதான் delete ஆகுது so k -1 times நான் அந்த root element delete பண்ணிட்டே இருக்கேன் அதெல்லாம் பண்ண அப்புறம் what is max heap dot peak இந்த k -1 times நான் root delete பண்ண அப்புறம் resultant max heap என்ன rootல இருக்கோ அதை நான் return பண்றேன் dot peak na give me the element at the root of my max heap இதுதான் explanation இப்போ காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாமா இது அஃப்கோர்ஸ் இந்த ஃபார் லூப் O of n வேர் n ஆர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு ஆனால் டாட் ஆஃபர் இன்சர்ட்டிங் என்ன காம்ப்ளெக்சிட்டி அஃப்கோர்ஸ் log n ஸோ இதே n log n ஆகிடுது இந்த ஃபார் லூப் O of n அதுக்கப்புறம் ஈச் டைம் இன்சர்ட் பண்ணுற காம்ப்ளெக்சிட்டி என்ன log n எவ்ரி டைம் டு இன்சர்ட் ஒன் எலிமெண்ட் இன் டு த மேக்ஸ் ஹீப் log n டைம் எடுக்கிறது ஸோ உள்ளே இருக்கிறது log n டாட் ஆஃபர் log n வெளில இருக்கிறது O of n ஸோ O of n log n அதுக்கப்புறம் இது என்ன k -1 ஆப்வியஸ்லி இது O of k -1 O of k ன்னு வச்சுக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணது O of k னே வச்சுக்கலாம் O of k அதுக்கப்புறம் டாட் delete இந்த டாட் போல்னா டெலீட்டோட காம்ப்ளெக்சிட்டி என்ன டெலீட்டோட காம்ப்ளெக்சிட்டி log n இது k log n ஸோ ஓவரால் காம்ப்ளெக்சிட்டி n log n ப்ளஸ் k log n சொன்னால் இன்டர்வியூவர் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க இப்போது உங்களுக்கு தெரியும்னு என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு நெக்ஸ்ட்டு போகலாம் இப்போது ஐ வாண்ட் டு சால்வ் த சேம் ப்ராப்ளம் யூஸிங் அ மின் ஹீப்னு இப்போ கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்குது இப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் வேணும் எனக்கு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும் இப்போ மின் ஹீப்பில் ஏன் நீங்கள் போடுறீங்கன்னு ஆனால் த இன்ட்யூஷன் பிஹைண்ட் திஸ் இஸ் in order to find out the kth largest element it is okay for me to either delete the largest element k times or delete the n minus k smallest elements நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் இப்போ வீடியோ திருப்பி ரீப்ளை பண்ணுங்கள் நான் என்ன சொன்னேன்னு to find the kth largest element it is okay to delete the largest element k -1 time நீங்கள் பாட் பண்ணுறீங்களா இங்கே pop k -1 times k -1 times இது இருக்கணும்னு திருப்பி நான் சொல்கிறேன் சாரி ஃபார் த டைப்போ இங்கே k -1 times நீங்கள் பாப் பண்ணணும் இப்போது similar to that to find out the kth largest element either pop the largest element of the array k -1 times or pop the n minus k smallest elements அப்படின்னா இப்போ எனக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும் சரிங்களா தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்னா 6 செகண்ட் லார்ஜஸ்ட்னா 5 தேர்ட் லார்ஜஸ்ட்னா 4 தானே 4 தான் இங்கே ஆன்சர் இப்போது ஒன் வேஸ் ஃபார் மீ டு delete the largest element k -1 times அப்படின்னா நான் 6 delete பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 5 delete பண்ணுறேன் அப்புறம் remaining elements 412 root gets bubbled up to be 4 and 4 is my answer. This is what we've seen in the max heap approach.
மின் ஹீப் அப்ரோச்சில் ஆப்போசிட் பண்ணுங்கள். இப்போ 5 4 1 2 6னா இப்போ எனக்கு எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 மைனஸ் 3னா என்ன? n மைனஸ் கே எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ணுங்கள். n மைனஸ் கேனா 5 மைனஸ் 3. 5 மைனஸ் 3னா 2. delete the 2 smallest elements. நான் 2 smallest elements delete பண்ண உடனே what do I delete? I delete 1 and then I delete 2. இப்போ மீதி என்ன இருக்குது? எனக்கு 5 4 and 6 இருக்குது. மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் 5 4 6ல மினிமம் எலிமெண்ட் என்ன? minimum element 4. So after I delete the n minus k smallest elements, my min heap root, that is the minimum element of 5 4 6 will be the kth largest element. Pause இந்த பார்ட்டை பாஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க until you understand. இல்லை காமெண்ட்டில் போடுங்க, கொஷன் ஆஸ்க் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்ககிட்ட என்ன ஆகுதுன்னு. Let's get started. How to implement this? min heap இருக்குது. min heap approachல main thing to understand is always you're going to make sure that the size of your min heap does not exceed k. Okay, first நான் 5 insert பண்ணுறேன். இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் மின் ஹீப்பில் இருக்குது. ரெட்னா அகைன் ஆஸ் யூஷுவல் நான் நோட்டேஷன் பண்ணுறேன். ரெட்னா ரூட் பாயிண்ட் பண்ணுறது. நான் மின் ஹீப்பில் இங்கே மின் ஹீப் கீழே இருக்குது, அங்கே வேறு இங்கே நான் மின் ஹீப்புக்கு கீழே ரெட்னா இங்கே மின் ஹீப்பில் ரூட் பாயிண்ட்ஸ் டு 5. மின் ஹீப்பில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த ஒரே ஒரு எலிமெண்ட்டில் மினிமம் என்ன? 5 தானே. நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்கள் 4 இன்சர்ட் பண்ண உடனே இப்போ பபிள் பண்ணுறது. பபிள் ஏதோ ஆறுது, ஹீப்பிஃபை எதோலாம் ஆறுது உள்ள. அப்புறம் ரூட் சேஞ்சஸ் டு பி 4. ஏன்னா இப்போ மினி ஹீப்பில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இன்சைட் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ் மினிமம் என்ன? மினிமம் எலிமெண்ட் 4. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1 இன்சர்ட் பண்ணுங்கள். திருப்பி ஏதோ ஹீப்பிஃபைலாம் ஆறுது இன்டர்னலாக அண்ட் ரூட் பிகம்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போது திஸ் இஸ் த பாயிண்ட் டு நோட். Now என் மின் ஹீப்போட சைஸ் என்ன? மினிமோட சைஸ் 3. ஏன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் மினிமம் இஸ் பாயிண்டட் டு பை ரூட். ஸோ ரூட் இஸ் பாயிண்டிங் டு 1 அண்ட் ஐ ஹேவ் 3 எலிமெண்ட்ஸ் இன்சைட் மை மின் ஹீப். இப்போது நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2 இன்சர்ட் பண்ணுங்கள். த மினிட் ஐ இன்சர்ட் 2ல ரூட் டஸ் நாட் சேஞ்ச். ரூட் ஸ்டில் ரிமைன்ஸ் 1. ஏன்னா 1 தான் மினிமம். திஸ் மொமெண்ட்டில் நம்ம சைஸ் ஆஃப் த மின் ஹீப் கேயோட எக்ஸீட் ஆகுது. கே ஈக்குவல் டு 3 சரிங்களா? கே ஈக்குவல் டு 3. ஆனால் என் மின் ஹீப் சைஸ் என்ன ஆகிடுது? மின் ஹீப் சைஸ் பிகம்ஸ் 4. Min heap size becomes 4. The minute your min heap size becomes 4, pop the root of the min heap. So because my min heap size becomes 4, நான் என்ன எலிமெண்ட்டை பாப் பண்ணுவேன்? நான் இந்த ரூட்டை பாப் பண்ணுவேன். ஸோ 1 gets deleted and then you will ask me இப்போ ரூட் என்ன ஆகிடுதுன்னு. ரிமைனிங் 5 4 2ல மினிமம் என்ன? 2 தானே. இப்போ ரூட் becomes 2 after you delete 1. புரிஞ்சுதா உங்களுக்கு? திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த பார்ட்டை. நெக்ஸ்ட் இப்போ 6 இன்சர்ட் பண்ணுங்கள். த மினிட் 6 gets inserted, இப்போ நோ சேஞ்ச் இன் த ரூட். இந்த எல்லா 4 எலிமெண்ட்ஸில் மினிமம் பாயிண்டட் டு பை த ரூட் ஆஃப் த மின் ஹீப் இஸ் ஸ்டில் 2. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் சைஸ் ஆஃப் த மின் ஹீப் அகெயின் பிகம்ஸ் 4, which is greater than 3. The minute every time your size of the min heap becomes greater than k, you're going to pop the root. So 2 gets deleted. அப்புறம் என்ன பாக்கி இருக்கு? நம்மக்கிட்ட 5 4 6 பாக்கி இருக்குது. ஆஸ் ஐ செட் earlier the starting 5 4 6ல மினிமம் எலிமெண்ட் என்ன? 5 4 6ல மினிமம் எலிமெண்ட் 4 and that is why the answer becomes 4. Answer is the top of the min heap or the root of the min heap. Okay? இப்போ கோடை பார்க்கலாம். கோட் ரொம்ப சிம்பிள். இப்போ ஜாவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக யூஆர் கிவன் அ மின் ஹீப் தான். இப்போ அதனால தான் அங்கே இன்னொரு மேக்ஸ் ஹீப் இம்ப்ளிமெண்டேஷனில் B-A போட்டோம்ல கம்பேரேட்டரில், அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே டைரெக்டாக ப்ரையாரிட்டி கியூ இன்டிஜர்னு போட போகிறோம். மின் ஹீப்னா மின் ஹீப் வேரியபிள் நேமு. அதுக்கப்புறம் கோயிங் த்ரூ எவ்ரி சிங்கிள் நம்பர் தட் இஸ் ப்ரெசென்ட் இன் த நம்ஸ் அரே டாட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே டாட் ஆட் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ்லி டாட் ஆஃபர் நாங்கள் யூஸ் பண்ண நம்ம மின் ஹீப் டாட் ஆட் கூட யூஸ் பண்ணலாம். டாட் ஆட் நம். தட் மீன்ஸ் ஐ எம் ஆடிங் த நம்பர் இன் டு மை மின் heap and every time நான் check பண்றேன் at any point of time if my size of the min heap greater than k, then I am deleting. polna delete, remember polna delete, I am deleting the top of the min heap. இதெல்லாம் ஆன அப்புறம் என் min heap root என்ன இருக்கோ 5 இங்கே இருக்கே 5 4 6 இருக்கே லாஸ்ட்டில், அது மினிமம் என்ன இருக்கோ அதுதானே ஆன்சர். இப்போ மினிமம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டாட் பீக். நான் டெலீட்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நான் டெலீட்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எல்லாம் முடிச்சப்புறம் என் மின் ஹீப்பில் 5 4 6 இருக்குது. அட் தி எண்ட் மை ஆன்சர் இஸ் அட் த டாப் ஆஃப் த ரூட் ஆஃப் த மின் ஹீப். ஸோ ஐ நீட் டு ரிட்டர்ன் த ரூட் ஆஃப் த மின் ஹீப்பில். ரூட் ஆஃப் த மின் ஹீப் நான் மின் ஹீப் டாட் பீக்னு போட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். 4 இஸ் த ஆன்சர். ஓகே, காம்ப்ளெக்சிட்டி இங்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நீங்கள் சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இது n log n தானே திருப்பி ஒன்று. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் சரிங்களா. இது O of n. நான் உங்ககிட்ட அக்ரி பண்ணுறேன். இந்த லைன் O of n. ஏன்னா எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் நான் கோ த்ரூ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மின் ஹீப் ப்ராப்ளமில் ஐ எம் கேரண்டிங். என்ன நான் கேரண்டி பண்ணுறேன்? நான் கேரண்டி பண்ணுறேன் தட் மை சைஸ் ஆஃப் த மின் ஹீப் இஸ் பவுண்டட் பை கே எவ்ரி டைம். ஏன்னா எவ்ரி டைம் நான் கேயோட 1 எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் கூட இன்சர்ட் பண்ணால் நான் அந்த ஏதோ டெலீட் பண்ணுறேன். ஸோ ஐம் மெயின்டைனிங் மை மின் ஹீப் சைஸ் டு பி கே ஈச் டைம். ஸோ முன்னாடி நான் என்ன உங்ககிட்ட நான் சொன்னேன், த மின் ஹீப்பில் ஒரு மேக்ஸ் ஹீப்பில்
if the size of the min heap or max heap is n, then insertion and deletion are log n. But inga size of the min heap is k, so insertion and deletion engana irukku log k, ena irkarde min heap la k elements inga. So this is O of n, and this deletion what I am doing na maximum na k elements ku da panna poren. So enna arudhu na n minus k times panna poren na agree பண்றேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா n elements, இது n elements, ஆனா the deletion and insertion that I am doing is bounded by k, because the min heap size is always going to be bounded by k. So insertion and deletion into a min heap of size k எல்லா டைமும் log k தான். So இந்த part log k, இந்த part n. So உங்க total complexity n log k. This is better than the max heap. n log n ஓட n log k definitely better. Okay? இப்போ next உங்களுக்கு ஒரு challenge problem. இங்கே போயிட்டு இங்கே modify the code to find out kth smallest element in the array. Do it with both approaches. max heap போடுங்க இங்கே, min heap போடுங்க இங்கே, அதுக்கப்புறம் உங்கள் கோடை கமெண்ட்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். If you do this properly and you paste the code, எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு நல்லா புரியறது என்ன நான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் நெக்ஸ்ட் போகலாம். இப்போ செகண்டு, இப்போ டாப் கே லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ till now we only found out the kth largest element இந்த ப்ராப்ளமில். Instead of the kth largest element, I want you to find out, let's say இங்கே ஒரு k equal to 3 இருக்குல்ல, instead of returning the kth largest element, நீ third largest element return பண்ணுற ஈஸியாக. 6 first largest, second largest 5, third largest 4 நீங்கள் return பண்ணுறீங்க. நான் k equal to 3 I want you to write the code, return an array containing 6, 5, 4. all the 3 largest elements நீங்கள் return பண்ணும். அந்த மாதிரி ஒரு கோட் எழுதிட்டு என்கிட்ட அனுப்புங்க. I will review your code and then make you understand ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். பட் definitely try it out. ஒரே ஒரு for loopல ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணும், அரேல டாட் அப்பன்னு ஆட் பண்ணும், அவ்வளோதான். ட்ரை பண்ணுங்க இதை. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே k closest points to origin ஒரு ப்ராப்ளம் இருக்குது. k closest points to originனா என்ன? k closest points to originனா நம்மக்கிட்ட ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 1, 3, -2, 2ன்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் we have k equal to 1. நம்மக்கிட்ட இப்போ நான் இந்த டயக்ராம் பிளாட் பண்ணால் ஒரு பாயிண்ட் 1,3, இன்னொரு பாயிண்ட் -2, 2. Now if I ask you, இப்போ நீங்கள் ஒரு 12th 10th படிச்சிருப்பீங்க, 1, 3 in order to find out the distance from the originனா எவ்வளோ? In order to find out the distance of this point from the origin, நம்ம Euclidean distance போட போகிறோம். That is root of y2 minus y1 the whole square plus x2 minus x1 the whole square. அப்படின்னா இங்கே origin 0, 0 தானே. So this becomes root of 1 square plus 3 square. Root of 1 square plus 3 square na root of 1 plus 9, that is root 10. So this point is root 10 distance, root 10 distance from the origin. Similar to this, இப்போ -2, 2 from the origin எவ்வளோ distance? Root of -2 the whole square plus 2 the whole square, root of 4 plus 4. So this point is root 8 distance from the origin. This point is root 10 distance from the origin. இப்போ I want the first closest point to origin. இப்போ obviously இது root 10 distance, இது root 8 distance, இதுதானே closer-ஆ இருக்கு origin கிட்ட. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க ஒரு அரேல. அரே ஏன்னா கே க்ளோசஸ்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. இந்த கொஸ்டினில் கே ஈக்குவல் டு 2 இருந்தால் யூ வாண்ட் போத் த பாயிண்ட்ஸ் க்ளோசஸ்ட் டு ஒரிஜின். 2 பாயிண்ட்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு -2, 2 ரிட்டர்ன் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் 1, 3 ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபைண்ட் அவுட் த கே க்ளோசஸ்ட் பாயிண்ட்ஸ் டு த ஒரிஜின். இஃப் யூ லுக் அட் திஸ், அதே தான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைடில் பாஸ் பண்ணுங்கள், பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஒரிஜின்னா நான் இங்கே ரூட்டை எடுத்திருக்கேன், மேலே ரூட் 10 ரூட் 8ன்னு ரூட் எடுத்திருக்கேன். ஏன்னா ரிமெம்பர் பண்ணுங்கள், இன் திஸ் ப்ராப்ளம் ஐ எம் ஒன்லி கன்சர்ன் வித் விச் பாயிண்ட் இஸ் க்ளோசஸ்ட் டு த ஒரிஜின். நீங்கள் ரூட் 10 போடுங்க, ரூட் 8 போடுங்க, இல்லைனா 10 போடுங்க, 8 போடுங்க, மேட்டர் பண்ணதில்லை. பிகாஸ் ஆல் ஐ வாண்ட் டு கம்பேர் is this value bigger or is this value bigger? Obviously root 10 is bigger than root 8. Similarly 10 is also bigger than 8. To simplify my calculation, I am ignoring the square root. So this is 10, this is 8. So the closest point to the origin, k equal to 1 na closest point to origin enna? Closest point to origin in the point -2, 2. Adha return pannu. So now obviously you know in the problem we have to use the approach of either max heap or min heap. So here again, before you code this out, na in the problem oda code ungalku share pandren. Ana look at it. Inge I have used a min heap approach. Min heap approach to find out the kth largest element. Forget about line 3, seringla. Forget about line 3. Line 4 la enna pandren? I am going through every single point. I am inserting that point into my priority queue or heap. The minute my min heap size is greater than k, நான் என்ன பண்ணுறேன், அந்த ரூட்டை delete பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ என்னெல்லாம் while k, இப்போ நார்மலாக if I want to find out the kth closest point, நான் return
pq.peak னு போட்டிருப்பேன் முன்னாடி மாதிரி return pq.peak னு போட்டிருப்பேன் but they said return all the points closest to the origin k closest points like நான் சொன்ன முன்னாடி நம்ம array 5 4 6லாம் இருந்தது first largest element 6 second largest element 5 third largest element 4 we did the problem variant where we are returning the third largest element that is 4 is getting returned அந்த problemல I asked you ஒரு challenge problem where நான் சொன்னேன் இப்போ instead of returning the kth largest element return all the k largest elements ஒரு arrayல 6 5 4 ரிட்டர்ன் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ல arrayல கேட்டிருக்காங்க அதனால தான் instead of just returning pq.peak while k greater than 0 every time whatever is there in the root நான் இந்த k ல போட்டுட்டு நான் again minus பண்ண போறேன் so try to understand this and one question உங்ககிட்ட why am I doing rest of minus k இப்போ arrayல நார்மலா நம்ம போடும்போது 0th indexல இருந்து தான போடுவோம் நம்ம 0th indexல இருந்து தான போடுவோம் நம்ம நான் ஏன் பின்னாடில இருந்து இந்த array fill up பண்றேன்னு நீங்க சொல்லுங்க now coming back to line 3 of course the complexity is n log k உங்களுக்கு தெரியும் நான் min heap யூஸ் பண்ணா to find out the kth largest or kth closest என்னலாம் பண்ணும்போது நான் min heap யூஸ் பண்ணும்போது n log k இது என்ன இந்த part log k so that is why it's n log k because the size of the heap bounded by k now look at line 3 லைன் 3ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதுதான் எனக்கு வேணும் ஈச் பாயிண்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும் ஈச் பாயிண்ட்டுக்கு ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் டிஸ்டன்ஸ் டு ஒரிஜின் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் பி ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆஃப் 1 ஸ்கொயர் இந்த சிங்கிள் டைமென்ஷனல் ஏரியாவில் இண்டெக்ஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் இண்டெக்ஸ் 1 ஸ்கொயர் இங்கே பாருங்கள் P2 ஓட P2 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஆஃப் 1 ஸ்கொயர் திஸ் மீன்ஸ் தட் அதே தான் நான் பண்ணுறேன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார் P2 அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார் P1 நாங்கள் மைனஸ் ஏன் போடுறேன்னு யோசிச்சு பாருங்கள் ஐ வாண்ட் அ நார்மல் மின் ஹீப் where I want the ones with a smaller distance to come earlier அதனால தான் what I am doing is simple அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா P2 of 0 na enna P2 of 0 na second point oda x coordinate so x square of the second coordinate plus y square of the second coordinate minus x square of the first coordinate minus y square of the second coordinate. I want you to understand இந்த மாதிரி comparator ரொம்ப important in the sort of problemsல இல்லைனா நீங்கள் comparator கரெக்டாக இங்கே போடுறது இல்லைனா you will take more time to solve it. Comparator, why do you have this? யோசிச்சு பாருங்க why do you even have this னு யோசிச்சு பாருங்க நார்மலாக to find out whether sorry ஸ்லைடை மூவ் பண்ணதுக்கு கொஞ்சம் இஷ்யூ வந்து இங்கே வந்துட்டேன் இந்த ஸ்லைடுக்கு to find out whether this 10 is greater or 8 is greater ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே 10 and 8 நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக வருது இப்போ வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா யூ ஆர் கிவன் அன் இண்டிகேஷன் தட் 10 இஸ் கிரேட்டர் தேன் 8னு இஃப் யூ சப்ராக்ட் these two distances 10 and 8 if you subtract them and you get a positive value it means 10 is greater opposite panna na 8 minus 10 panna if I get a negative value it means my 8 is smaller nu andha mari ipo I want you guys to stop this idella line 4 to line 14 ungalku puriyum rendu question I don't want to keep this ஒரு normal course மாதிரி நான் எல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ண சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு பென் எடுத்துட்டு ஓகே இதுனா என்ன 4 மைனஸ்லாம் பண்ணுறேன் இல்லை இந்த கோர்ஸு ஐ வாண்ட் யூ கைஸ் டு யூஸ் யுவர் பிரெயின் ஐ வாண்ட் யூ கைஸ் டு பாஸ் த வீடியோ ஐ வாண்ட் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி நான் கம்பேரேட்டர் வச்சுருக்கேன் ஏன் நான் எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ஏன் நான் பண்ணுறேன் வை am I not simply doing இந்த ஆர்டரில் ஏன் போட போகிறேன் வை அதர் ஆர்டர் ஏன் தப்பு அதெல்லாம் நான் I want you guys to realize and write it in the comments and that can only be realized நீங்கள் யோசிச்சு பார்த்து உங்கள் புத்தி யூஸ் பண்ணா யோசிங்க ஸோ 3 questions in this problem பின்னாடிலேருந்து ஏன் இந்த ஏரியா ஃபில்அப் பண்ணுறேன் நம்பர் 1 question நம்பர் 2 question டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன n log k திருப்பி ஜஸ்டிஃபை பண்ணு n log k ஏன் மூணாவது question why am I doing this second point on the x coordinate square plus second point on the y coordinate square minus first point on the x coordinate square minus first point on the y coordinate square why am I doing this how will this guarantee that smaller points எனக்கு min heap ல கரெக்டாக insert ஆகிடுது how does this guarantee இப்போ என்கிட்ட 3 கொஸ்டினோட ஆன்சர் எனக்கு வேணும் நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறாங்களோ ஐ ஈவன் அரேஞ்ச் ஒன் கால் வித் யூ 1-2 பசங்கக்கிட்ட ஒன் கால் கூட நான் பண்ணலாம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நான் இப்போது டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்
டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ்னா நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது, அதில் நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கொஷனில் டாப் 2 frequent elements தான் என்ன? இந்த அரேல 1 is occurring 3 times, 2 is occurring 2 times, 3 is occurring 1 time. So which is the most frequent element? Most frequent element is 1. Most frequent element is 1. What is the next frequent element? Next frequent element is 2. So our arrayல 1 and 2ல நீங்க போடுறீங்க, because first frequent and second frequent எனக்கு வேணும். Top 2 frequent elements. Look at this. Frequency array போட போற 1 is occurring 3 times, 2 is occurring 2 times, 3 is occurring 1 time. The minute I have something like this, 1 3 2 2 3 1 எனக்கு இருக்கு. The minute I have something like this, I know that k equal to 2 na my answer has to be 1 and then 2. ஏன்னா 1 தான் most frequent, second தான் next frequent. 1 2 அரேல ரிட்டர்ன் பண்ணும். Again very simple, இது heap problem தான். So step 1 என்ன? ஸ்டெப் 1 இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக போட போகிறோம். இது ஒரு வாட் இஸ் திஸ், இது ஒரு கார்னர் கேஸு. இப்போ இந்த கொஷனில் இஃப் ஐ சே ஒரு சைஸ் ஆஃப் தி அரே என்ன 1 2 3 4 5 6 தானே, சைஸ் ஆஃப் தி அரே 6. இப்போ நான் கே 6ன்னு போட்டால் ஐ வாண்ட் ஆல் த 6 ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ். ஆல் த 6 ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ்னா ஹோல் அரே தானே ரிட்டர்ன் பண்ணும். எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் அரே தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் ஒரு கார்னர் கேஸ் போட போகிறேன். இங்கே கே ஈக்குவல் லென்த் ஆஃப் நம்ஸ்னா டைரெக்ட்லி ரிட்டர்ன் த ஹோல் அரே. டைரெக்டாக இது O of ஒன் டைமில் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன? பில்டிங் த ஹேஷ் மேப். every character and how many times the character occurs எனக்கு வேணும்னா மேப்னா என்ன? மேப்னா ஜாவால கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர்னா எனக்கு ஒரு கீ இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. கீ வில் பி த எலிமெண்ட் அண்ட் வேல்யூ வில் பி எவ்வளோ டைம் அந்த எலிமெண்ட் அக்கர் ஆகுதுன்னு. ஸோ கோ த்ரூ எவ்ரி சிங்கிள் நம்பர் இன் மை நம்ஸ் அரே அண்ட் இந்த கவுண்ட் ஹேஷ் மேப்பில் போடுங்க. உள்ள என்ன போடுங்க? count dot get or default. Get or default na in the key, if it's already in the number is already present in the count na, get that value and do +1. ஏன்னா திருப்பி நான் அந்த நம்பரை பார்க்குறேன். ஸோ frequency has to be +1. இந்த நம்பரை முதல் தடவை பார்த்தா return the default value 0 and 0 + 1 becomes 1. ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்பரை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்பரை பார்க்குறேன்னா put it with the frequency count 1. நான் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டைம் பார்த்தா திருப்பி பார்க்க போகிறேன். ஸோ get the count that already exists and do a +1. ஸோ think about it. dot put இப்போ மேப்பில் O of 1. ஸோ இது O of n, dot put O of 1. ஸோ O of n times you're doing O of 1 operation. ஸோ O of n தான், the whole thing O of 1. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே அகெயின் த ரீசன் வை நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கூட பாஸ் பண்ணிட்டு அது ரிப்பீட் பண்ணியிருந்தே இந்த லூஸ் மாதிரி இப்போ ட்ரை பண்ணுங்கள் கம்பேரிட்டர்னா என்னன்னு. இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இப்போது யூ ஆல்ரெடி ஹேவ் திஸ் கவுண்ட். இப்போ கவுண்ட் டிக்ஷனரி ஒரு ஹேஷ் மேப் என்ன வேணால் நீங்கள் கூப்பிடலாம். இதுக்கு ரெடி ஆகிடுது நம்மக்கிட்ட. இந்த கவுண்ட் ஹேஷ் மேப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? I am going to have a priority queue and I want a min heap or max heap. Always more optimal to use a min heap to find out the kth largest, because again look at this part of the code. Go through every single element, add the element into the min heap. The minute the min heap size k would exceed adadna, delete the root of the min heap. Normally na heap dot peak nu podven, ana inge you want all the elements, not just the kth largest or kth most frequent. You want all the k frequent elements. திருப்பிங்க loop போடுங்க. நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளமை சீரியஸாக எடுத்து இஃப் யூ ஃபவுண்ட் அவுட் தி ஆன்சர், ஏன் நான் ரிவர்ஸ்லேருந்து போகிறேன், k-1 to 0 ஏன் அந்த ப்ராப்ளம் போகிறேன்னா அதே எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே தான். k-1 to 0 நான் போகிறேன். ஒரு ஹிண்ட் கூட நான் கொடுக்குறேன். kth லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நம்ம பண்ணும்போது at the end I had 546. 546 நம்மக்கிட்ட இருக்குது. மின் ஹீப் அப்ரோச்சில் நான் பண்ணும்போது லாஸ்ட் எல்லா டெலிஷன்லாம் பண்ண அப்புறம் தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போது என் மின் ஹீப்பில் 546 in some order I had 546 and minimum was pointing to be 4. I want the k largest element. So in the 4 என்ன இருக்கோ I want it to be the third largest in the index 3. அதுக்கப்புறம் அதை delete பண்ண அப்புறம் 6 5 பாக்கி இருக்கு. அந்த 6 5 பாக்கி இருக்க போது மினிமம் என்ன? மினிமம் 5. 5 should be just before 4 because that is greater than 4. So 5 4 என்கிட்ட ஆன்சர் அரேல இருக்கு. அதுக்கப்புறம் 6 பாக்கி இருக்கு. 6 will come before 5. அதனால தான் அந்த 5 4 6 இருந்தா 4 போடு லாஸ்ட்ல, அதுக்கப்புறம் அது 4க்கு முன்னாடி 5 போடு, 5க்கு முன்னாடி 6 போடு. அதான் ஒரு ஹிண்ட் இங்க n-log k என்ன பண்ணுறதுன்னு. Now coming back to line 32 இங்கே count.get n1 minus count.get n2. இதோட மீனிங்னா என்ன? countனா டிக்ஷனரி, டாட் கெட்னா இந்த நம்பர் 1ஓட ஃப்ரீக்வன்சி என்னன்னு. I'll tell you one thing about comparators. One thing about comparators is it will tell you இப்போ ஜாவாவில்
அந்த 2 எலிமெண்ட்ஸை எப்படி கம்பேர் பண்ணணும்னு. நீங்கள் சார்ட்டிங் பண்ணீங்களே, சார்ட்டிங் அரேஸ் டாட் சார்ட்னு 100 தடவை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அரேஸ் டாட் சார்ட் இன்டர்னல் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு ஒரு தடவை அது நீங்கள் யோசிச்சிங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்டர்னலாக அரேஸ் டாட் சார்ட்டில் ஒரு கம்பேரிட்டர் இருக்குது, டெல்லிங் தட் கம்பேர் யூஸிங் a lesser than b. a lesser than b னா if element a is lesser than element b, put that element a before element b னு. அந்த இன்டர்னல் கம்பேரிட்டர் பேஸ்டாக தான் சார்ட்டிங்கே ஆறுது நம்மக்கிட்ட ஜாவாவில். இப்போ சிமிலர்லி இதோட ஆன்சர்னா என்ன? count dot get n1 minus count dot get n2னா find a frequency. Let's assume that இந்த நம்பர் 1ஓட frequency 5, அதுக்கப்புறம் இந்த நம்பர் 2ஓட frequency 3ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 5 minus 3 பண்ணால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருதுல 2. பாசிட்டிவ் வேல்யூனா யூ நோ தட் n1 நம்பர் ஹேஸ் மோர் ஃப்ரீக்வன்சி தென் n2 நம்பர். ஸோ மின் ஹீப்பில் n1 ஹேஸ் டு கம் ஆஃப்டர் n2, ஏன்னா n2 தான் ஸ்மாலர் இப்போ. ஸோ n2 ஹேஸ் டு கம் பிஃபோர் n1 இஃப் த கவுண்ட் ஆஃப் n2 இஸ் லெஸர் தென் கவுண்ட் ஆஃப் n1. அதுதான் இது பண்ணுறது. நான் இன்டென்ஷனலாக உனக்கு கம்ப்ளீட்டாக லைன் 32ஓட எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல, பிகாஸ் ஐ வாண்ட் யூ கைஸ் டு கோ பேக் கமெண்ட்ஸில் போடுங்க. பெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் யார் போடுறாங்களோ 1-on-1 கால் நான் என்கிட்ட அரேஞ்ச் பண்ணுறேன். மாக் இன்டர்வியூ இல்லைனா என்னெல்லாம் ஹெல்ப் வேணும், வாட் எவர் இட் இஸ், ஒரு எஜுகேஷன் பர்பஸாக ஃப்ரீயாக உங்ககிட்ட மீட் பண்ணுறேன், ஒரு டிஸ்கஷன் அபவுட் யுவர் கரியருக்கு.